அதாவது என்டிஏ கூட்டணிங்கிற பேரில் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி லிஸ்ட்டு போட்டு அனுப்பினார் நேற்று. அவருக்கு 170, பாஜகவுக்கு 23, இப்போ ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 கோஷ்டிக்கும் 23, அப்புறம் தமாகாவுக்கு 3, இந்த மாதிரி பிரித்து கொடுத்தார். அப்போவே நம்ம நினச்சோம் தினகரனுக்கு 6, தினகரனுக்கு 6 அதிகம். அவர் என்ன சொல்லும், அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு 3ன்னு போட்டிருந்தார் எடப்பாடி. அப்போவே நினச்சோம் இவர் இந்த கூட்டணியை வந்து ஒழுங்காக சேர விட மாட்டார் எடப்பாடின்னு நினச்சோம். ஓபிஎஸ்க்கு 3ங்கிறது ஒரு சரியில்லாத விஷயம். ஏன்னா அவர் ராமநாதபுரம் தொகுதியில் நின்று 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே அவர் தனி மனிதனாக வாங்கியிருக்காரு. இவருக்கு டிடிவி தினகரனுக்கு 6 கொடுக்கும்போது ஓபிஎஸ்க்கு 3ன்னு கொடுத்தா ஒத்துக்குவாரா? அப்போ அவர் எடப்பாடி எழுதுனது இந்த கூட்டணியை வந்து சேர விடக்கூடாதுங்கிறதுல தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் இது அதிமுகவுடன் சேரும் பேச்சுக்கே இடமில்லை, நாங்கள் தாவேக்காக போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேசியிருக்காரு. அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. அதனால் ஒழுங்காக இருந்த கூட்டணியை உடச்சி விட்டார் எடப்பாடி. 3 சீட்டுங்கிறது ஏற்றுக்கோப்பா. ஓபி பிறகு விடுங்க, பன்னீர்செல்வத்தை ஒரு நடுநிலை மனிதனாக நம்ம இருந்து பார்க்கும்போது ஒரு முன்னாள் முதல் மந்திரி ஒரு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு. அவர் தேனி பாராளுமன்ற தொகுதியில் வந்து அவர் ஏற்கனவே நின்றவர், அவர் மகனும் நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த தேனி மாவட்டத்தில் அவருக்கு வந்து தேனி தொகுதியில் அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. ராமநாதபுரத்தில் அவரே தனியாக சுயேட்சை மாதிரி நின்று உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு 3 சீட்டுனுங்கிறது எடப்பாடி அவரை கழட்டி ஒன்றுங்கிற ஐடியாவில் தான் இருக்கார்.